ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் இன்னைக்கு ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே, எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. மினி 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 ஹாப்பி பர்த்டே பூஜா. என்னோட சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும், அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற பர்பிளி சார்பாகவும் உங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும். சேஃபாக இருங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் அன்கட் சீன்ஸ்லாம் டெலிகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் லைக் இங்கே ஒன்லி மெக்னி இது மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். ஹயங்லின்ஸ்க்கு தனியாக வச்சுருக்கேன். அண்ட் OT7க்கும் தனியாக வச்சுருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தாராளமாக இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னோட அந்த 2 சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்கடா ப்ளீஸ். அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். லைக் சீக்கிரமாக நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க, நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் லைக் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும்டா. உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் எல்லா வீடியோஸ்லையுமே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்ருக்கேன். அண்டு நாம் இப்போ நான் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம பர்பிள் வேர்ல்டுக்குள்ளே ஒரு பர்பிள் ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்டா. ப்ளீஸ் ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஃபீல் பண்ணி கேளுங்க, அடிக்ட் ஆகாதீங்க. ஜிமினோட மேரீட ஃபாலன் கண்ட்ரி பிரின்சஸ் ஒன் ஷேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு போர்க்களத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பயங்கரமான சண்டை அங்கே நடந்துட்டுருக்கு. உங்களோட கண்ட்ரிக்கும் அண்ட் ஜிமினோட கண்ட்ரிக்கும் ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த சீன் தான் போயிட்டுருக்கு. ரொம்ப ஆக்ரோஷமாக, ரொம்ப ஒரு அக்ரெசிவான சண்டை அங்கே போயிட்டுருக்கு. ஜிமின் ஒரு கோல்டு, அப்புறமா அரகண்ட், லைக் என்ன சொல்கிறது, கோல்டு ரூத்லெஸ்ஸான ஒரு கிங் அப்படின்னு வச்சுக்கலாம். அவருக்கு யாராக இருந்தாலும் அவருக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஒரு இது இருக்கும். நான் தான் எல்லாத்த விட இதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த டைப்பான பர்சன் தான் நம்ம ஜிமின் கிங்கு. நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்கிற ஒரு கேரக்டர். உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு ஈக்குவல் தான், மேலே கீழே அப்படின்ட்டு எதுவும் இல்லை, எல்லாருமே ஈக்குவல் தான். அவங்களுக்கான வேலை என்னவோ அதை அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு. ஸோ இவங்க 2 பேரும் லைஃப்பில் ஒரு பிளேஸில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றது தான் கதை. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக கதைக்குள்ளே போகலாம். உக்கிரமான அங்கே சண்டை போயிட்டுருக்கு. அந்த சண்டை கிட்டத்தட்ட ஒரு மாதமான அந்த ஒரு மாத சண்டை அங்கே போயிட்டுருக்கு. தினம் எத்தனையோ கணக்கான சோல்ஜர்ஸ் செத்துட்ருக்காங்க. உங்கள் அப்பாவுக்கு தான் அதாவது உங்கள் கண்ட்ரிக்கு தான் அதிக டேமேஜ் நடந்துட்டுருக்கு. அதனால் உங்கள் அப்பா ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னோட பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாரு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு எண்டிங் வந்துருச்சு. ஸோ அதனால் ஜிமின் அதாவது ஜிமினோட பிளேஸுக்கு உங்கள் அப்பா ஒரு தூதரை அனுப்பிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ராஜா உங்ககிட்ட பேசணுன்ட்டு விருப்பப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவரும் சரி அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லி ஒரு பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணி 2 ஒரு பக்கத்தில் உங்களோட கண்ட்ரி சோல்ஜர்ஸு, அப்புறம் கிங்கு, அதே மாதிரி தான் எதிர் சைடில் ஜிமின்னு அவரோட சோல்ஜர்ஸ். இப்போ 2 பேருமே ஒரு டென்ட் மாதிரி எல்லாம் கேம்ப் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளார தான் சில சோல்ஜர்ஸு, உங்களோட அப்பா அண்ட் ஜிமின் 2 பேருமே உட்காந்துட்ருக்காங்க. அவரு தான் உங்கள் அப்பா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதை பாருங்க அரசி, எனக்கு இந்த சண்டையில் விருப்பம் இல்லை, ஆனால்
போர் தொடங்கிருச்சு. கிட்டத்தட்ட பல நாட்களா இந்த போர் போயிட்டுருக்கு. இந்த போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. ஜிமினும் அதுக்கு சரி என்ன பண்ணி இந்த யுத்தத்தை தடுக்க நிறுத்த போறீங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னோட பொண்ணை உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன். நாம 2 ராஜ்யங்களும் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜிமினும் வந்து அவர் இது வரைக்கும் எந்த ஒரு மேரேஜும் வந்து பண்ணிக்கல. அதில் இன்ட்ரெஸ்டடும் அவங்களுக்கு இல்லை. எத்தனையோ தடவை வந்து இந்த மாதிரி பொண்ணை காட்டியிருக்காங்க. அதாவது ஜிமினோட சரின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து ஒத்துக்கிறாரு. அவங்க ஃபேமிலியில் வந்து கல்யாணம் நீ பண்ணி தான் ஆகணும், இளவரசி நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் நிறைய வந்து சொல்லியிருப்பாரு. அவருக்கும் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த நாட்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்ற மாதிரி அவரும் முடிவு பண்ணிட்டு சரி அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. போரும் வந்து நிற்கிது. இந்த விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய வருது. லைக் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அதில் விருப்பமே இல்லை. அந்த இளவரசிக்கு அதில் விருப்பமே இல்லை. இன்னொரு நாடு கிட்ட அடிமையாக என்னால் போய் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாய்சனை வந்து குடிச்சு இருந்திருப்பாங்க. லைக் வந்து அது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா வந்து நைட்டு நடந்திருந்திருக்கும். எல்லாருமே தூங்க போனதுக்கப்புறமா அவங்க மெய்ட்ஸும் வந்து தூங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பிரின்சஸ் வந்து அந்த பாய்சனை குடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க டெத்தும் ஆகிட்டாங்க. அப்போ தான் வந்து அங்கே இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ இந்த விஷயம் வந்து லைக் இந்த மாதிரி பிரின்சஸ் வந்து பாய்சன் குடித்து இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து அங்கே இருக்கிற கிங்குக்கு குயினுக்கு தெரிய வருது. இப்போ கிங்குக்கும் குயினுக்கும் அந்த ரூமில் இருக்காங்க. குயின் அவ்வளோ அழுதுட்ருக்காங்க. கிங்குக்கா அவ்வளோதான் போச்சு, நம்ம நாடு அழிய போகுது அப்படின்ற மாதிரி அவர் பொண்ணு ஒரு பக்கம் செத்தது. அதுக்கப்புறமா இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே அடிமையாக போகிறாங்களே, ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாலே, இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக நான் இப்படி பண்ணனே, அவள் இப்படி பண்ணிட்டாளே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம். அங்கே மீட்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்களா. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்களுக்கு. அப்போ திடீர்னு வந்து லைக் அங்கே வந்து டாக்டர்ஸ்லாம் அதாவது மருத்துவர்லாம் இறந்துருப்பாங்க. செக் பண்ணி தானே சொல்லியிருப்பாங்க நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சடனாக அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார ஜிமின் வராரு. ரொம்ப கோவமாக அண்ட் காட்ஸோட வராரு. அதை பார்த்து உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அங்கேருந்து மீட்ஸ்க்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு. என்ன நடந்துச்சுங்க? என்ன உங்கள் பொண்ணு இறந்துட்டான்ற செய்தி எங்களுக்கு வருது, என்ன நடந்துச்சுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்கள் அப்பா கிட்ட ஜிமின் வந்து அவ்வளோ கோவமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. உங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவருக்கு ஒரு ஐடியா வந்து வருது. அப்போதைக்கு தப்பிக்கிறதுக்கு இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அரசே யாரோ என் பொண்ணை லைக் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்பை வந்து என் பொண்ணை கொண்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், என் பொண்ணு இந்த மாதிரி கோலத்தனமாக விஷத்தை குடித்து சாகிறவெல்லாம் கிடையாது. இவ விஷத்தை குடித்து செத்தான் அப்படின்ற மாதிரி தெரியணுன்றதுக்காக யாரோ இந்த இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாரு. நாம் 2 பேரும் ஒன்று சேர்த்து யாருக்கோ பிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து உங்கள் அப்பா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாரு. ஜிம்மினுக்கு தோணுது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு தோணுது. ஏன்னா வந்து பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. ஒரு வேளை உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்ற அவர் அதை நம்புகிறாரு. உங்கள் அப்பாவும் அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. லைக் அது வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து கேட்பாங்க, என்னென்னா சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, அதோ இந்த மருத்துவர் இருக்காரு பாருங்க அவங்களையும் வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினுக்கா அவரும் வந்து கேட்குறாரு. அவங்களும் வந்து அதே பதில் தான் சொல்கிறாங்க. கிங் வந்து என்ன சொன்னாரோ அதே தான் வந்து அவங்களும் சொல்கிறாங்க. அவர் வந்து கிங்கை லைக் வந்து இதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டோன் லைக் மிரட்டுற மாதிரி பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க.
சரி இளவரசி இறந்துட்டா, சரி இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாரி அந்த ப்ராசஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இப்போ உங்களோட உடம்ப வந்து ஊர்வலமா எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி ஊர்வலமா எடுத்துட்டு போயிட்டுருக்கும்போது, சடனா என்ன ஆகுதுன்னா, அந்த உங்கள வந்து ஒரு கிளாஸ் பெட்டியில வச்சு தான் வந்து லைக் வந்து அ அதாவது படுத்துட்டு தானே இருக்கீங்க. ஸோ வந்து உங்களோட என்ன சொல்றது? சுத்தி கிளாஸ் இருக்கு. அது ஓப்பனா லைக் வந்து அ மேல மட்டும் ஓப்பன் ஆகி இருக்கும். பட் சுத்தி வந்து க்ளோஸா அதாவது கிளாஸால இருக்கிற மாரி அந்த மாரி இருக்கும். லைக் வந்து அ அத எல்லாருமே திடீர்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாரி பயத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து முணுமுணுக்கிற சவுண்ட் எல்லாமே வந்து கேட்குது. அந்த கூட்டத்துல முன்னாடி வந்து உங்களோட அம்மா, அப்பா, ஜிம்மின்னு அதுக்கப்புறம் சில சோல்ஜர்ஸு, அந்த இம்பார்ட்டன்ட் பெர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த மக்கள்லாம் ஆச்சரியமா வந்து பார்க்குறது, கைய நீட்டி பேசிட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. என்ன இவங்க எப்படி என்ன பேசுறாங்க? என்ன இது? அப்படின்னு சொல்லிட்டு லைக் எல்லாரும் வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா, நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. தலைய பிடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கீங்க. என்ன வலிக்குதே! ஐயோ! என்னது இது இப்படி வலிக்குது? ஏன் வலிக்குது? அப்படின்ற மாரி வந்து உங்க ஹெட்ட வந்து மசாஜ் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள பார்த்து ஜிம்மினுக்கு, உங்க அப்பா, அம்மாக்கு, அங்க இருக்கிற கார்ட்ஸு, மேசனுக்கு எல்லாருக்குமே செம ஷாக்கு. உங்க அம்மாக்கா, உங்க பேர சொல்லி கத்துறாங்க. அ யார்ரா கத்துறா? அதுவும் என் பேர சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஐஸ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா, அங்க ஜிம்மின்னு உங்க அப்பா, அம்மா அழுகுறது. அப்புறம் சுத்தி பார்க்குறீங்க. என்னடா இது? நான் எப்படா ஒரு ட்ராமா கேஸ்ட்டுக்குள்ள வந்தேன்? என்னடா இது? எவன்டா என்ன தூக்கிட்டு வந்தான் இந்த ட்ராமாக்குள்ளார? ஐயோ! நேத்து பார்ட்டிக்கு போய் ஓவரா குடிச்சிட்டனோ, எவனாவது பிராங்க் பண்றீங்களா என்னைய? லைக் நீங்க வந்து எங்கேருந்து வந்திருக்கு, அதாவது உங்களோட சோல் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா வந்து ஃப்யூச்சர்ல இருந்து, அதாவது வேற ஒரு டைமென்ஷன்னு வச்சுக்கலாம். ஸோ வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து இந்த டைமென்ஷனுக்கு வந்திருக்கு ட்ராவல் ஆகி. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ்ஸு. லைக் நேஷ்னல் லெவலு, இன்டர்நேஷ்னல் லெவல்லலாம் கூட நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ் தான் வந்து நீங்க. என்ன நடக்குதுங்க? இவ்வளோ பெரிய ட்ராமா கேஸ்ட்டு போட்டிருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? என்னது இது? அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு இருக்கு. உடனே உங்க பெட்டியெல்லாம் வந்து தூக்கி பிடிச்சிட்டு தான் நடந்து போயிருப்பாங்க. அது அப்படியே கீழ வைக்கிறாங்க. வேகமா உங்க அம்மா வந்து உங்கள ஹக் பண்ணிட்டு அழறாங்க. உங்க அப்பாக்கு அவங்களுக்கும் கண்ணுல அப்படியே கண் கலங்கி தண்ணீரா வருது. ஜிமினுக்கா என்னடா நடக்குது இங்க? செத்துட்டான்னு நினைச்சவ திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காளே! அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களெல்லாம் வந்து கூட்டிட்டு அ திரும்ப அரண்மனைக்கு தான் வந்து போறாங்க. அரண்மனைக்கு உங்கள வந்து டாக்டர்ஸ்லாம் செக் பண்றாங்க. என்னாச்சு அப்படின்ற மாரிலாம் செக் பண்றாங்க. அப்பதான் உங்க உடம்புல பாய்சனே இல்லாத மாதிரி இருக்கு. அவர் வந்து சொல்றாரு. அந்த மருத்துவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "அரசே, இளவரசியோட உடம்புல கொஞ்சம் கூட துளி விஷம் இல்ல. இருந்த விஷம் இல்லாம போன மாதிரி இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா அது எப்படி சாத்தியம்? அப்ப அந்த விஷத்த தானே குடிக்க வச்சு தானே இந்த மாரி வந்து இறந்தா? ஆமா இளவரசி. ஆமா அரசே. ஆனா இப்போ இளவரசியோட அ கைய பிடிச்சு பார்க்கும்போது, உடம்புல ஒரு துளி விஷம் கூட இல்லாத மாரி தான் இருக்கு அரசே. எனக்கு தெரிஞ்சு இது கடவுளோட ஒரு மகிமையா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. உங்களுக்கா ஒண்ணுமே புரியலடி. என்னடா நடக்குதுங்க? என்னடா இது? எந்த ட்ராமா கேஸ்டடா? எவனுமே என்கிட்ட சொல்லாம எவன்டா என்ன தூக்கிட்டு வந்தீங்க? என்னடா எல்லாமே புதுசா இருக்கு. ஆக்ட்ரஸ்லாம் புதுசா இருக்காங்க. ஆக்ட்ரஸு, ஹீரோயின். ஐயோ! என்னது இது? இதுல யார் ஹீரோ? ஐயோ! மண்டை பிச்சுக்கும் போல. ஐயோ! யாரு நீங்கலாம்? ஆ எங்கிருந்து வந்திருக்கீங்க நீங்கலாம்? அப்படின்ற மாரி சொல்றீங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. எ என்ன பேசுற நீ? நான் உன் அம்மா. எது அம்மாவா? இத பாரு. நீ ஏதோ நாடகத்துல இருந்து நாடகத்துக்கு தான் நடிக்கிறன்னு நல்லா தெரியுது. எவ்வளோ காசு குடுத்தாங்க? அப்படின்ற மாரிலாம் பேசுறீங்க. யாருக்குமே நீங்க பேசுற அந்த மொழியே அவங்களுக்கு புரியல. அப்போதான் வந்து என்ன ஆகுதுன்னா, சடனா உங்க மைண்டுக்குள்ளார ஒரு மெமரி வருது. லைக் வந்து அப்படியே பயங்கரமா கத்துறீங்க மண்டைய புடிச்சுக்கிட்டு.
அப்படியே மயங்கிட்டீங்க. லைக் வந்து பக்கத்துல தான் ஜிம்மின் இருந்திருப்பாரு. டக்குனு அவரு உங்கள புடிச்சிட்டாரு. உங்க சீக்ஸ்லாம் வந்து டேப் பண்றாரு. நீங்க எந்திரிக்கல. மருத்துவர் உடனே செக் பண்ணிட்டு, அவங்க வந்து மயங்கிட்டாங்க. மண்டையில அதிகமான அழுத்தங்கள் வந்து திடீர்னு அவங்க மண்டைக்குள்ளார வந்திருக்கு. அதனால அவங்க மயங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிரும் அப்படின்ற மாரி சொல்றாரு. சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த அறையிலேயே தான் நீங்க எந்திரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அப்பதான் வந்து அந்த சோல், அதாவது இதுக்கு முன்னாடி அந்த இளவரசியோட சோல் இருக்கும் இல்லையா, அந்த சோல் வந்து உங்ககிட்ட இதுவரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற அந்த இதெல்லாம் சொல்லுது. ஸோ உங்களுக்கு புரியுது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அப்போ ஏன் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இப்போ யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க அந்த இளவரசியை பார்த்துட்டு, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்கா? அவனை பார்த்தல எவ்வளோ அழகா இருக்கான். அந்த மாதிரி அழகான ஒரு பையன் கிடைக்க மாட்டான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நீ போய் அந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்காம செத்து போய் கிடக்குற. அது மட்டும் இல்லாம இப்ப நீ செத்து வேற போயிட்ட. நான் எந்திரிக்காம இருந்திருந்தா என்ன ஆகியிருந்திருக்கும்? ஒரு வேளை பிரச்சனை பெருசாகி உன் ஜனங்களும் ஊர் மக்களும் நாட்டு மக்களாலும் செத்து இருப்பாங்க. கொஞ்சமாச்சும் ஏதாவது இளவரசியா இருக்கியே, அறிவுன்றது ஏதாவது உனக்கு இருக்கா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. விஷத்தை குடிச்சு செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? இப்போ நான் வந்து மாட்டிக்கிட்டேன் உன்னோட இடத்துல. செய் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இளவரசி கிட்ட நீங்களும் வந்து அந்த 2 சோலும் வந்து பேசிக்கிட்டு அதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வந்து எந்திரிக்கிறீங்க. ஜிம்மின் வந்து அவர் கிளம்பி அவருக்கான வேலைகள் இருக்கு அப்படின்றதுனால அவர் வந்து கிளம்பி போயிட்டாரு. நீங்க எந்திரிச்சு குணமானதுக்கு அப்புறமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிருந்திருப்பாரு. நீங்களும் வந்து எந்திரிக்கிறீங்க. தலையை பிடிச்சிட்டா எந்திரிக்கிறீங்க. வலிக்குது. என்னது இது? இது நம்மளோடது கிடையாது அப்படின்னு சுற்றி பார்க்குறீங்க. யார் பேசுனா அப்படின்ற மாதிரி. என்னது இது? நம்ம வாயில இருந்தா இந்த மாதிரி வார்த்தை வருது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த இளவரசி எப்படி பேசினாலும் அதே மாதிரி நீங்க பேசுறீங்க. உங்களாலேயும் நம்ப முடியல. உங்க அம்மா வந்து அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு உங்க அம்மா அப்பா உடனே உங்ககிட்ட வராங்க. என்னாச்சுமா உனக்கு? என்னாச்சு? ஏன் எங்களை பார்த்து யாருன்னு கேட்குற? ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து மனசுக்குள்ளாரே யோசிச்சுட்டு, வேற வழி இல்லை, எப்பவும் போட்டு இந்த பிட்டை போட்ட வேண்டியதுதான். எத்தனை சீரியல்ல எத்தனை அனிமே இதில் பார்த்துருப்போம், அதே போட்டுற வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி. இதை பாருங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்க நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் உன் அப்பா, இவரு உன் அம்மா, உங்க அம்மா, நீ இந்த நாட்டோட இளவரசி, உன் பேரு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. எனக்கு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. உடனே உங்க அப்பா வந்து மருத்துவரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்றா. என்னவா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாரு. அந்த மருத்துவரும் ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு சொல்யூஷனுக்கு அவருக்கு வராரு. எனக்கு என்ன தோணுதுன்னா அரசே, அந்த விஷம் முழுக்க இளவரசியோட ஞாபகங்களை அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் அவங்க வந்து பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை தவிர வேற எதுவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி அந்த மருத்துவர் வந்து சொல்கிறாரு. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. இந்த வந்து ஜிம்மினுக்கும் இந்த நியூஸும் வந்து போகுது. இந்த மாதிரி வந்து அந்த விஷம் மூளைக்கு ஏறி அவங்களோட ஞாபகங்கள்லாம் அழிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருப்பாரு. ஜிமினும் அதுக்கு பதிலாக வந்து அவரும் வந்து சரி அப்படின்ற மாதிரி அந்த தூது வந்து அனுப்பிச்சிருந்திருப்பாரு. ஸோ இப்படியே தான் அந்த மேரேஜ் எல்லாம் வந்து நடக்குது. நீங்களும் வந்து அந்த 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 இடத்த பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க, நிறைய படிக்க ஆரம்பிக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ வந்து கற்றுக்குறீங்க. அந்த பிளேஸுக்கு அப்படியே நீங்கள் அடாப்டும் ஆகிட்டீங்க. இதுதான் இனிமேல் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கான அடாப்டும் வந்து ஆகிட்டீங்க.
ஸோ அங்கே வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சண்டை போடுறது, அந்த கத்தியை வச்சு சண்டை போடுறது, அந்த ஈட்டி இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதை வச்சு சண்டை போடுறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க, ரகசியமாக ராத்திரி நேரத்தில் வந்து அதை எடுத்து நீங்கள் பயிற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு வேளை நம்மளை எவனாவது திடீர்னு வந்து கொல்ல வந்துட்டானா, நம்ம எத்தனை பார்த்துருக்கோம். இளவரசிங்களை தானே டார்கெட்டை பண்ணுவானுங்க, அதுக்கு நம்ம கற்றுக்கிறதுக்கு நல்லது தானே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க எடுத்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே வந்து கற்றுக்கிட்டு அவங்க மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே ஒரு அவங்களோட மண்டையில் வந்து அது அப்படியே கேப்சர் ஆகி அதுக்கேற்ற மாதிரியான ப்ராக்டிஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. தினமும் ராத்திரி நேரத்தில் வந்து பண்ணுறாங்க. இப்படியே தான் அந்த ஃபியூ டேஸும் வந்து போகுது. இன்னைக்கு வந்து உங்களுக்கும் ஜெமினுக்கும் மேரேஜ் ரொம்ப கிராண்டான ஒரு வெட்டிங்காக தான் வந்து அது நடக்குது. ஆஸ் யூஷுவல் வந்து மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எமோஷ்னல் அந்த அழுகை இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஆக்ட்ரஸ் அப்படின்றதுனால நீங்களும் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை செம்மையாக ஒரு இளவரசி ஒரு பொண்ணு தன்னோட குடும்பத்தை விட்டு போகும்போது எப்படிலாம் அழுவாலும் அதே மாதிரி வந்து நீங்கள் அழுகுறீங்க. எல்லாருமே வந்து ஐயோ நம்ம பொண்ணு எப்படி அழுகுறா ஐயோ அப்படின்ற மாதிரி அந்த ஆக்டிங் அப்படியே உண்மை நம்பிடுறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஜிமினோட கிங்டமுக்கு தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது வந்து அட்டாக் எல்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான அட்டாக்ஸ் தான் நடக்குது. எல்லாருமே வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்களை சுற்றி எல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கா நீங்கள் அப்படியே வந்து எட்டி பார்க்குறீங்க. என்னது இது ஆரம்பிச்சிருச்சா? நினச்சேன் இந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது நடக்கும்னு நினச்ச மாதிரியே வந்துருச்சு. பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எதுக்கும் சேஃப்டிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கத்தி இருந்தால் பரவாயில்லையா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே மெதுவாக கீழே இறங்கி கத்தி எங்கேயாவது ஒரு கீழே கிடக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ உங்களை ஒருத்தன் வந்து பார்த்துருப்பான். இளவரசி இனி நீ இனி செத்த வரிசையாக தான் இருப்ப அப்படின்ற மாதிரி அவன் வேகமாக உங்ககிட்ட உங்களை குத்துறதுக்காக தான் வரான். நீங்கள் அதை பார்த்துட்டீங்க. ஐயோ வந்துட்டானா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேடி முட்டி பார்க்குறீங்க. ஒரு வழியாக அந்த ஷீல்டு மாதிரி இருக்குல்ல அது கிடைக்குது. அதை எடுத்து அப்படியே நீங்கள் வந்து உங்களோட அவன் குத்த வரும்போது அதை வச்சு நீங்கள் தடுத்துடுறீங்க. பாவி பையன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே வந்து குத்த வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிக்கு விடுறீங்க. அவன் அப்படி கீழே போய் விழுந்துடுறான். அவன்கிட்ட இருந்து கத்தியை வாங்கி நீங்கள் அவனையும் குத்துடுறீங்க. எவ்வளோ தைரியம்டா, எவனா இருந்து பாருங்கடா, வாங்கடா பார்க்கலாம் எவன் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது ஜிம்மி நோட்டீஸ் பண்ணுறாரு. என்ன ஒரு இளவரசியாக இருந்துட்டு இப்படி பண்ணுற, இது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்குது. அது ஒரு அட்ராக்ஷன் மாதிரி அவருக்கு தெரியுது. அவர் ஸ்மிர்க் பண்ணுறாரு. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் அவரும் வந்து சண்டையெல்லாம் போட்டு எல்லாரையுமே வந்து கொன்னுடுறாங்க. நீங்களும் வந்து ஒரு 2-3 பேர்த்த வந்து கால் கையெல்லாம் வந்து அந்த அறுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் வந்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு ஐயோ ஒரு 2-3 பேத்துக்கே இப்படி இருக்குதே, இவங்க எப்படி ரொம்ப வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க போல், நாமளும் ட்ரைனிங் எடுக்கணும் போல், ஏவா இதுக்கே நமக்கு முடியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஜிமின் உங்கள் பக்கத்தில் வராரு. சும்மா சொல்லக்கூடாது இளவரசி, நல்லாவே சண்டை போட்டீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் சண்டை போட்டு நான் பார்க்கல. பரவாயில்ல, பயிற்சி இல்லைன்னாலும் நல்லாவே சண்டை போட்டீங்க. பயிற்சி கொடுத்தீங்கன்னா இன்னமும் சண்டை நல்லா போடுவீங்க போல அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. நீங்களா? ஆமாம், என்னை காப்பாற்றிக்க நான் தானே வந்து இருக்கணும். எப்பவுமே என் கூட நீங்களோ உங்களோட சோல்ஜர்ஸோ இருக்க முடியாதுல்ல. அப்போ என்னை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு இந்த தெரிஞ்சால் தானே நான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினும் வந்து நல்லா தான் வந்து பேசுகிறீங்க இளவரசி, ரொம்ப தேங்க்ஸு இளவரசி அப்படின்ற மாதிரி ஜிமினோட நோஸை டேப் பண்ணுறீங்க. அவன் அப்படியே வந்து உங்களோட கேரேஜ் இருக்கணும். ஸோ அதில் போய் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அப்படியே வந்து இப்போது ஒரு 2 days ஆகுது. நீங்கள் 2 days கழித்து தான் ஜிமினோட கிங்டம்க்கு வந்து ரீச்சே ஆகுறீங்க. ஸோ வந்த உடனே அந்த வரவேற்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக வந்து நடக்குது. நீங்கள் வந்து ஜிமின் கூட வந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. அதெல்லாம் அவ்வளோ வந்து இதாக பார்த்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே வந்து நீங்கள் நடந்து உங்களோட கிங்டமுக்கு வந்து
அதாவது அரண்மனை இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்துடுறீங்க. அங்கே ஜிமினோட பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆரத்தி எல்லாம் எடுத்து உங்களை வரவேற்று அந்த மாதிரிலாம் உள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் தான். ஸோ நைட் டைம் வந்து உங்களெல்லாம் வந்து அப்படியே ஒரு க்யூட் பிரிட்டி டால் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. எவனுக்கும் அடங்காதனா என்னோட வீக்கடை இது வரைக்கும் கூட நான் லூஸ் பண்ணதே இல்லை. அப்போவும் சரி இப்போவும் சரி, ஒரு இளவரசன்னு சொல்ல முடியாது, அரசன் நிற்கலாம். ஒரு அரசனோட அரசியா நான் வாழ போகிறேன். என்ன ஒரு வாழ்க்கை! ஐயோ அப்படின்ற வரை உங்களுக்கு இருக்கு. எல்லாரும் வந்து கிண்டல் ஆட்டி சொல்லப்படுறாங்களோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு அப்படியே ஷையா இருக்கு. அதுக்கப்புறமா நீங்களும் வந்து உங்களையும் வந்து சிம்மனோட ஒரு அறைக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை அப்படியே உள்ளார விட்டுட்டு மற்றவங்களாம் வந்து கிளம்பி போயிடுறாங்க. நீங்களும் வந்து ஒரு பொண்ணாட்டம், நீங்கள் தான் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆச்சு. ஸோ ஒரு பொண்ணாட்டம் எப்படி வந்து அவ்வளோ இதாக நடந்து வரணுமோ அந்த மாதிரி நீங்கள் நடந்து வரீங்க. நீங்கள் நடந்து வர அழகுலேயே ஜிம்மின் வந்து ஐயோ அவ்வளோ ஃப்ளாட் ஆகிட்டாரு. அவர் வந்து நீங்கள் அந்த பால் சொம்ப பக்கத்தில் வச்சுட்டு அவர் அப்படியே இந்த ஷையான ஃபேஸில் ஷைனஸோட அவர் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் அப்படி பார்க்குறது அவருக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணுது. அது உங்களுக்கு நல்லா தெரியுது. எத்தனை இது பண்ணியிருப்பேன், எத்தனை ஷோஸில் இந்த மாதிரி நான் ஆக்ட் பண்ணி இருந்திருப்பேன். எப்படி பண்ணா எப்படி அடங்குவாங்க, எப்படி வந்து அப்படியே மயங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது பாரு. உன்னை மயக்கி என் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறேன்டா, அது தாண்டா என் வேலை அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் ஆனால் உங்கள் மைண்டு ஃபுல்லாக வந்து ஜிம்மினா அந்த ஷைனஸோட பார்க்குறதுல தான் இருக்குது. அவருக்கா இது வரைக்கும் இல்லாத உணர்வு மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. என்னடி என்ன பண்ண, இது வரைக்கும் இல்லாத உணர்வுகளை என்ன உணர வைக்கிற நீ, என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அப்படியே ஷையாக கொஞ்சோண்டு வாய்ஸில் அதுக்கு பேர் தான் காதல் அரசு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மினுக்கு உங்கள் வாய்ஸு கேட்கும்போது அதே ஒரு போதை ஏற்றுற மாதிரி இருக்கு. என்ன நீ இந்த அறைக்குள்ளார இருக்கும்போதெல்லாம் அரசே அப்படின்லாம் கூப்பிட தேவையில்ல, என்ன நீ பேர் சொல்லியே கூப்பிடலாம். நிஜமாவா? ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நீங்களும் வந்து சொல்கிறீங்க ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தையை அவர் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அவரும் வந்து திரும்ப சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஐயோ எத்தனை தடவையா சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன், என் வாய் தாயா வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளார நினச்சிக்கிறீங்க. ஆனால் வெளியில் சொல்ல முடியாதே. நீங்கள் அப்படியே ஷையாக இருக்கிற மாதிரி ஜிம்மினை பார்த்து, என்னாச்சு ஜிம்மி, ஏன் திரும்ப திரும்ப உங்கள் பேரை இப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எதனால அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, இப்போ நீ சாதாரணமாக என்னோட பேரை சொல்கிற, அதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனால் நீயும் நானும் ஒன்றா சேரும்போது நீ என்னை கூப்பிடவே பேரை சொல்லி ஒரு மாதிரி சொல்லுவ பாரு, அதை கேட்க நான் ஆவலாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு நல்லா புரியுது அவன் எதை மென்ஷன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கா இது வரைக்கும் நீங்கள் ஆக்ட் தான் பண்ணி இருந்திருப்பீங்க. பட் ஆனால் இப்படி அதை கேட்டதுமே உங்கள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட்டாக மாறுது. ஜிமின் அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. என்னாச்சு, உன் முகம் இவ்வளோ சவப்பாக மாறுது? அந்த அளவுக்கு வெக்கமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. நீங்களும் வந்து அப்படியே ஷையாக அந்த ஹெட்டை ஷேக் பண்ணுறீங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி. கவலைப்படாத, இன்னையோட இந்த வெக்கம்லாம் உன்கிட்ட இருந்து நான் பறிக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படியே வந்து அவங்களை அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. லைக் நீங்கள் ஹெட்லலாம் வந்து இதெல்லாம் சொருவி விட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் வந்து பொறுமையாக வந்து ஜிமின் வந்து அப்படியே கலட்டுறாரு. ஒன்றா அப்படியே கீழே விழுது. அது எல்லாத்தையுமே ஒரு சைடில் எடுத்து வைக்கிறாரு. உங்களோட ஃபேஸ் அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணுறாரு. அந்த ஹேண்ட் அப்படியே கீழே போகுது.
கீழ போய் அப்படியே உங்க வெஸ்ட் கிட்ட தான் வந்து அப்படியே வந்து டச் ஆகுது. அ இன்னும் ஒண்ணுமே பண்ணல. அதுக்குள்ளயுமா? அப்படின்ற மாரி அவர் அப்படியே ஓவர் ஆகி அப்படியே வந்து கிஸ் பண்றாரு. அந்த கிஸ் அப்படியே வந்து டீப்பா வந்து போகுது. நீங்களும் உங்களோட ஹேண்ட் அப்படியே வந்து டயாங்கோட நெக்ல சாரி ஜிமினோட நெக்ல வந்து அ ரேப் பண்ணிட்டு நீங்களும் கிஸ் பேக் பண்றீங்க. டங்க் 2மே செம்மையா வந்து ப்ளே ஆகுது. ஜிமினுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து ஈக்குவலா அவர் கூட சண்டை போடுறது அது ஒரு மாரி அவருக்கு வந்து புதுவிதமாவும் இருக்கு. பிடிச்சும் இருக்கு. அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே உங்க ட்ரெஸ்ஸு கிட்ட தான் வந்து போகுது. அது அப்படியே வந்து பிடிச்சு இழுக்குறாரு. அது கிழிஞ்சிருச்சு. உங்களுக்கா ஷாக்கு. ஹேண்ட வச்சு அப்படியே மறைச்சுக்கிறீங்க. எதுக்கு கிழிச்சீங்க? அது இடைஞ்சலா இருந்துச்சு. எதுக்கு இதெல்லாம்? இன்னைக்கு இதெல்லாம் எதுவும் தேவையே இல்ல. அப்படின்ற மாரி சொல்றாரு. லைக் வந்து உங்களோட 2 ஹேண்டையும் தானே வச்சு கவர் பண்ணியிருப்பீங்க. அந்த உங்களோட ஹேண்ட அப்படியே பிடிச்சு மேல பின் பண்றவரோட ஒரு ஹேண்ட்ல, அதுலயும் உங்களுக்கு புரியுது. இவன் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்படின்ற மாரி உங்களுக்கு நல்லாவே வந்து புரியுது. கைய விடுங்க. முடியாது. கைய விட முடியாது. அப்படின்ற மாரி அப்படியே வந்து திரும்ப அகைன் வந்து உங்கள கிஸ் பண்றாரு. அந்த கிஸ்லயே அவரோட ட்ரெஸ்ஸும் அவர் ரிமூவ் பண்றாரு. உங்களோட ட்ரெஸ்ஸையும் வந்து அவர் ரிமூவ் பண்றாரு. உங்க பாடி ஃபுல்லுமே வந்து கிஸ் பண்றாரு. நீங்களா ஜிமின், 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 ஜிமின் அப்படின்ற மாதிரிலாம் மூவ் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பாடி ஃபுல்லாக ஒரு கடிக்காத இடமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த நைட்டு வந்து ஒரு செம்ம பேஷனேட்டான ஒரு மேக்கப் செஷன் வந்து போய் இருந்திருக்கும். அவ்வளோதான். இதுதான் ஹாப்பி எண்டிங். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியுது ஷார்ட்டாக வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? அண்ட் இதை வந்து அவங்க வந்து ஹாட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. பட் ரொம்ப ஹாட்டாக வந்து இந்த மாதிரி இது கொண்டு போனால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால, ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக இந்த மாதிரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி சஜஸ்ட் பண்ண அந்த பூஜாவுக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் மெனி 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 ஹாப்பி பர்த்டே பூஜா. வீடியோஸ்க்கு லைக் போடுங்க, மெயின்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ். அண்ட் வந்து ஹைப்பும் பண்ணி விடுங்கடா ப்ளீஸ். ஓகேவா? அண்டு நாளைக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து டயாங்கோட எஃப்எஃப் வந்து லைக் பார்ட் 8 வந்து போட்டுடுறேன். அரேஞ்ச்டு மேரேஜ் வித் வில்லேஜ் மோர்டு பையனோட பார்ட் 8 வந்து நான் போட்டுருவேன். ஸோ வந்து நீங்கள் எப்படி இந்த சேனலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே வந்து மற்ற 2 சேனல்ஸ்க்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்கடா ப்ளீஸ். ஓகேவா? எனக்கு வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவும் வந்து ஹாப்பியாக இருக்கும். அண்ட் வந்து ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸ் சேனலில் வந்து நான் ஓட்டிங் வந்து வச்சுருக்கேன். லைக் வந்து ஃபேமிலி பேஸ்டு ஒரு எஃப்எஃப் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஓட் பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு போய் ஓட் பண்ணுங்கடா. ஓகேவாடா ப்ளீஸ்? அண்ட் நாளைக்கு நம்ம திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்டா ப்ளீஸ். பாய் பாய்.